ரைட். நாங்கள் இதுவரை எங்களுடைய வகுப்புகளில் மைக்ரோஸ்கோப்ஸ், தி கரெக்ட் யூஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ் என்ற விடயங்கள் தொடர்பான விடயங்களை பார்த்துருந்தாங்க. அந்த மைக்ரோஸ்கோப்போட தொடர்புடைய அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை ஸ்டோர் பண்ணி போன விஷயங்களை பார்த்துருந்தோம். ஓகே, அது சம்பந்தமான உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஐ திங்க் யூ டிட் த ஆன்லைன் எக்ஸாம். ஆகவே உங்களுக்கு அதில் உங்களுக்கு கிளியரான நாலேஜ் ஒன்று வந்திருக்கும். அந்த வகையில் எங்களோட அடுத்த ஒரு இதாக அடுத்த வெளியீடாக இன்றைய தினம் நாங்கள் ஒரு புதிய பாடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த புதிய பாடம் மிக ஏற்கனவே நம்மளோட தரம் 6 தேர்ச்சிகளிலிருந்து தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு தேர்ச்சி தான். கிரேட் 6ல் இருக்க ஒரு காம்பிடென்சி தான். இங்கே வேற ஒரு காம்பிடென்சி லெவலில் நாங்கள் அதை இங்கே பார்க்க போகிறோம். சவுண்டுன்றது நீங்கள் ஏற்கனவே கிரேட் 6ல் படித்த விஷயங்களை தான் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். ஓகே ஓகே அப்போ சவுண்டுண்டா பொதுவாக உங்களுக்கு தெரியும். சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். எனர்ஜின்ற ஒரு வடிவம் தான் சவுண்ட். இந்த சவுண்ட் வந்து பொதுவாக எங்களுக்கு இயற்கையில் பல்வேறு வழிகளில் இருந்தும் எங்களால் இந்த சவுண்ட் we can hear the sound. Our here is the sense organ to receive the sound. ஓகே, அப்போ இந்த சவுண்ட் வந்து பொதுவாக எங்களுக்கு எவ்வாறு உருவாகுதுன்றது ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சவுண்ட் உருவாகிறதுக்காக அடிப்படையான காரணம் சவுண்ட் வந்து எப்படி உருவாகலாம்? சவுண்ட் தானா வருமா என்று கேட்டா நோ. என்ன, ஒரு சவுண்ட் ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ண வேணுமாக இருந்தால் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஒப்ஜெக்ட் ஒரு பார்ட் வந்து அங்க வைப்ரேட் பண்ணப்பட வேணும். The vibration causes the sound. All the vibration causes the sound. Right? For none of the sound, there is no vibration. Okay? அப்போ சவுண்டெல்லாம் நாங்கள் சவுண்ட் ஒன்றை உருவாக்க வேணுமா இருந்தால் கட்டாயம் அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அங்கே ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஹோல் பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் there should be a vibration. அந்த வைப்ரேஷன் காரணமாக எங்களுக்கு சவுண்ட் உருவாக்கப்படலாம். இந்த உருவாக்கப்படுகின்ற சவுண்டை நாங்கள் எங்களோட கிரேட் 6 அந்த காம்பிடென்சி லெவல்ஸில் பார்த்துனாங்க. ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய சவுண்ட், நேச்சுரலாக வரக்கூடிய சவுண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துனாங்க. Hello sir. என்ன பேர்? Good evening sir. Sorry sir, network late கமாட்ரியா? ஓகே ஓகே, that's it matter. ஓகே, please listen to me. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவுண்டை நாங்கள் பொதுவாக உருவாக்குவதற்கு ஒரு வைப்ரேஷன் சவுண்டு அங்கே கட்டாயம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றது விளங்கும். இப்போ வைப்ரேஷன் நடக்கிற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் சவுண்ட் வருகிறதான்னு கேட்டால் எஸ், ஆஃப்கோர்ஸ். பட் ஆல் த சவுண்ட் கேன் பி ஹியர் பை த ஹியூமன் இயர்ன்னு கேட்டால் நோ. All the sound are not all this our ear is not sensitive to the all the sound. Okay, there is a limitation, there is a hearing range. On the hearing range குள்ள வர சவுண்ட மட்டும் தான் we can hear. Otherwise other sound நாங்கள் எங்களால கேட்க முடியாது. We have there are some infrasounds, there are some ultrasounds. Infrasounds and ultrasounds beyond our the hearing range, so we can't hear that sounds. இந்த சவுண்டை நாங்கள் உருவாக்குறதுக்கு வைப்ரேஷன் நிகழ வேண்டும்ன்றதுல எங்களுக்கு அதில் கிளியராக இருக்கிறோம். ஆனால் வைப்ரேஷன் நடக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் சவுண்ட் உருவாகுதுன்னு கேட்டால் எஸ், ஆஃப்கோர்ஸ். பட் ஆல் த சவுண்ட்ஸ் கேன் பி ஹர்ட் பை த ஹியூமன் இயர்ன்னு கேட்டால் நோ, பிகாஸ் தேர்ஸ் அ லிமிடேஷன். ஓகே, அப்போ இதை வடிவாக நீங்கள் விளங்கிக்கொள்ள வேணும். சரிதானே? ஒரு சவுண்ட் ஒன்றை உருவாக்குவதற்கு அங்கு ஒரு வைப்ரேஷன் ஒன்று நிகழ்த்தப்பட வேண்டும். வைப்ரேஷன் நிகழ்த்தப்படுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலையும் சவுண்ட் உருவாக்கப்படும். சவுண்ட் உருவாக்கப்படுகின்ற சவுண்ட் எல்லாவற்றையும் எங்களோட காதுகளால் கேட்க முடியாது. அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைகளை மட்டும் கேட்க முடியும். இது நான் சொல்ல வந்த முதலாச்சு. ஏற்கனவே நீங்கள் தரம் 6 தேர்ச்சி மட்டங்களில் இந்த சவுண்ட் உருவாகிற விதத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இயற்கையாக உருவானவை, செயற்கையாக உருவானவை நான் சொல்லுவேன். என்ன, இயற்கையாக கேட்கக்கூடிய ஒலிகளுக்கு உதாரணம், செயற்கையாக கேட்கக்கூடிய ஒலிகளுக்கு நிறைய சொல்லுவீங்க. அப்புறம் அதில் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னென்னு சொன்னால் நாய்ஸ் அண்ட் மியூசிக்.
noise and music and here we are going to analyze those things also. So therefore அதை நான் இங்க பார்க்க இருக்கிறோம். ஓகே, அப்போ சவுண்டுண்டா அப்போ உங்களுக்கு சிம்பிளாக விளங்கணும் என்ன, சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ரைட் ரைட். அப்போ அந்த சவுண்டை நாங்கள் உருவாக்குறதுக்கு தே ஷுட் பி அ வைப்ரேஷன், ரைட்டா, ஓகேயா. இப்போ இந்த விடயங்கள்ல இருந்து கொண்டு தான் நாங்கள் என்ன செய்யறோம், இப்போ நாங்கள் திருப்பி மீண்டும் இந்த எங்களுடைய கிரேட் 6ல இருந்து நீங்கள் விடுபட்ட விடயங்களை மீண்டும் நாங்கள் அதாவது அதை கொஞ்சம் பொலிஷ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் என்னென்று சொல்ல போகிறோம், அதுலேருந்து கொஞ்சம் மேலோட்டம். அங்கே நீங்கள் கிரேட் 6ல பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு என்ன என்ன ஒரு ஐடியா மட்டும் அங்கே உங்களுக்கு தந்துருக்கீங்க. இங்கே இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போயணும்னு சொன்னால் அந்த ஐடியாவிலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி போகணும், ரைட்டா. இது ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட். Yes, a small experiment. Sound is a form of energy, and sound can be produced by vibration. Vibration sound regular vibration வருது என்றதை காட்டுறதுக்கான ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஓகே, இப்போ இதுல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சரிதான், இது ஒரு ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கருக்கு 2 டெர்மினல்ஸ் இருக்க போது அந்த 2 டெர்மினல்ஸை நீங்க இப்போ ஒரு ட்ரை செல்லோட கனெக்ட் பண்ண போறீங்க. அதுக்கு முதல் இந்த ஸ்பீக்கருக்கு அந்த டயஃப்ரம், இந்த டயஃப்ரம் சொல்லுவோம், டயஃப்ரத்துக்கு மேல வெயிட் இல்லாத பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் ஸ்டைரோஃபோம் பீசஸ், ஸ்டைரோஃபோம் சொல்ற ரெஜிஃபோம் துண்டுகள், இவற்றை நீங்க இதுல கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக இதன் மீது தூவி விடும். தூவி போட்டு நான் இதை நீங்க இந்த வயரை கொண்டு இந்த ட்ரை செல்ல டச் பண்ணு. ட்ரை செல்ல டச் பண்ணிக்கல என்ன நடக்கும், அங்க ஒரு சவுண்ட் ஒன்று வரும். சவுண்ட் வரைக்கல இந்த இதுகள் இருக்கக்கூடிய இந்த பீஸ் ஆஃப் பேப்பர், ஸோ பீசஸ் ஆஃப் ரிஜிஃபோம் ஒரு ஸ்டைரோஃபோம் அதை ஜம்ப் பண்றது you can observe. So therefore we can conclude here when sound is producing there is a vibration. Okay, அப்ப இந்த வைப்ரேஷன்ஸ் நடக்கிறதால சவுண்ட் உருவாகுது, இல்லை சவுண்ட் வரைக்கல வைப்ரேஷன் இருக்குன்றதை நாங்கள் இருந்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம், ரைட். ஓகே, அப்போ இந்த சவுண்ட் என்ற விடயத்தை நாங்கள் இதை இப்படி தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, ஸோ யூ இன் மை வீடியோ கிளிப். ஓகே, இப்போ யூடியூப்லேருந்து நிறைய விஷயங்கள் அதில் எடுத்துருக்கோம், அது ஏற்கனவே அதை நான் இப்போ இந்த கிளிப்போட சேர்த்து போட்டு காட்டுவேன். ஓகே, this is another experiment to show. This is another experiment to show when sound is producing there is a vibration. Vibration is speedy and flow movement which produces sound is called the vibration. Okay, அந்த சவுண்டை உருவாக்குறதுக்கான அந்த வைப்ரேஷன் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல சவுண்ட் உருவாகுதுன்றதை காட்டுறதுக்கான ஒரு அமைப்பை தான் நான் இதில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாடலோட இருக்குது. அங்கே பார்ப்போம். இந்த டியூனிங் ஃபோக் கொண்டு வச்சிருக்கோம். டியூனிங் ஃபோக்கில் டியூனிங் மோட நீங்கள் ஒரு டேப் பண்ணீங்கன்னு சொன்னா இட் மேக்ஸ் சம் சவுண்ட், ரைட். இப்போ அதில் என்ன செய்யறக்க முடியும், ஸ்டைரோஃபோம் பொலிஸ்டைரின் அவங்களோட ரெஜிஃபோம் பீஸ் ஒன்று இதில் எடுத்து இதில் ஒரு நூலால் வித் ஹெல்ப் ஆஃப் அ நூல் வித் ஹெல்ப் ஆஃப் அ த்ரெட் ஹேங் ஓவர் ஹியர். இப்போ இதை நாங்கள் டேப் பண்ணி போடுவோம், ரப்பர் பீஸ் ஆஃப் ரப்பரில் இதை நாங்கள் டேப் பண்ண முடியும், இது வைப்ரேட் பண்ணி. இப்போ இதை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கிட்ட கொண்டு பிடிப்பீங்களா இருந்தால் இது சேர்ந்து வைப்ரேட் பண்ணுறதை யூ கேன் அப்சர்வ். ஐ ஷோ யூ இன் மை வீடியோ கிளிப்பா, டோன்ட் வரி அபவுட். ஓகே, அப்போ இதில் இந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைப்ரேஷன் சொல்கிறது என்னமே இல்லை, ஏன்னா அதாவது டூ டிரெக்ஷன், either side, the direction of an object, the part of an motion of a pattern of an object, either side. சரி, அதுதான் சொல்ல போறோம் என்ன வைப்ரேஷன், 2 பக்கங்களுக்கு ஏற்படுத்தப்படுற அதிர்வுகள் அல்லது அந்த அலைவுகளை தான் சொல்ல போறோம். Here when the tuning fork, இந்த fork என்ன பேர் சொல்ல போறோம், tuning fork. Here when the tuning fork is vibrated, the polystyrene ball also vibrated. When the tuning fork vibrate பண்ணப்படையில இந்த polystyrene ballum vibrate ஆகுறத நீங்க observe பண்ணலாம். So that it is clear that the vibration not only produces sound, it can vibrate, move small objects. அப்ப வைப்ரேஷனால சவுண்ட் மட்டும் வரையில அந்த சவுண்ட் ஒரு எனர்ஜியை அங்கே கிரியேட் பண்ணுது. அப்போ சவுண்ட்ன்றது எனர்ஜின்றது we can conclude from this by this experiment. We can conclude from this experiment. 2 விஷயம் பார்த்து சவுண்ட் என்னென்னு பார்த்துனாங்க, சவுண்டை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு வைப்ரேஷன் ஒன்று நடக்க வேணும்னு சொன்னாங்க. அந்த வைப்ரேஷன் என்ன, அந்த வைப்ரேஷன் நடக்கையில தனியாக சவுண்ட் மட்டும் உருவாகையில எதுவும் உருவாகுது பிள்ளைகள் சவுண்டோட சேர்ந்து என்ன ஒரு எனர்ஜி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா உருவாக்கப்படுதுன்றதை இப்போ இந்த இல்லைன்னு சொல்லி காட்டினாங்க, ரைட்டா.
நான் இப்போ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இது சம்பந்தமா நாங்கள் மேலதிக விடயங்களுக்கு போறதுக்கு முதல் சரி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வீடியோ கிளிப் இருக்கா பார்ப்போம். ஏன்னா வைப்ரேஷன் நடக்கல இல்லை சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கல வைப்ரேஷன் வருதா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுவோம். ரைட் ஓகே. அப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது கூட புக்கில் இருக்க எக்ஸ்பெரிமெண்ட் நான் ஒரு வீடியோ கிளிப்பாக எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பை வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணிட்டு சரி நான் அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. Making science super fun and super simple. Today we're going to show you how to see sound. Now this is a really simple experiment and one that you can do with everyday objects around the house. What you're going to need is some cling film, hundreds and thousands, scissors, and a bowl and plate. What you need to do is get a good length of cling film and stretch it over the top of the bowl. What you're trying to do is make a sort of drum, where the cling film is the skin of the drum. And of course, just like a drum, you need to make sure that the surface of the cling film is stretched nice and tightly across the top of the bowl. When you've done that, get your hundreds and thousands, make a small indent with the tip of a finger, and sprinkle them onto the top of the cling film. And then if you try to talk directly into the cling film, you'll find that the vibrations from your voice make the hundreds and thousands dance around by themselves. If you think it's just my breath making them move, look what happens when I hum. See? And there you have it. That's how you can perform a really simple experiment of how to see sound. I hope you enjoyed this experiment and that you come back next time for some more exciting science. இப்போ அடுத்தது நான் சொன்னேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குதானே எங்களோட அந்த டியூனிங் ஃபோக் வைப்ரேட் பண்ணிக்கல அந்த அதோட சேர்ந்து அந்த எங்களோட பொலிஸ்டைரின் வைப்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. இதான் பிள்ளை டியூனிங் ஃபோக். எங்களோட மைக்கில் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க, அப்படி மியூட் பண்ணி கொள்ளுங்க. என்ன சத்தம் கேட்குது? இதான் பிள்ளை அந்த பீட் போகல. யாரோட மைக்கை மியூட் பண்ணல? சார் ஷானின் மைக் வந்து ஆன்ல இருக்கு சார். சார் மைக் ஆன் பண்ணி கொடுங்க, ஆஃப் பண்ணி கொடுங்க. டியூனிங் ஃபோன் இல்ல இருப்பாங்க இந்த 126 என்று சொல்றோம். அது அந்த ஃப்ரீக்வன்சியா இல்ல இப்ப நம்பரோட தெரியுதா பிள்ளைகள்?
and the frequency. That means then 1 second. Now you can hear the sound of the tuning fork. Can you hear the noise? So can you hear the sound? Now watch carefully. இந்த வித்தியாசம் தெரியுதா பிள்ளைகள்? இதுல அந்த வித்தியாசம் பாத்தீங்களா? அப்படி இப்ப அந்த டியூனிங் ஃபாக்க தட்டிட்டு மேல பிடிக்கல வர அந்த வைப்ரேஷன், அந்த சவுண்டும் அப்படியே அந்த டேபிள்ல டச் பண்ணிக்கல வர சவுண்டே நீங்க பார்க்கலாம். என்ன திருப்பி ஒரு போடவா? ரைட், அந்த 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 செக்ஷனை மட்டும் நாங்க திருப்பி பார்ப்போம். அதுல பாருங்க அப்படி என்ன மாதிரிண்டா அந்த அந்த கிளியரா செய்து காட்டுறாரு. என்ன இப்போ லிசன் கேர்ஃபுல்லி, வாட்ச் அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ அந்த டியூனிங் ஃபாக்க சும்மா தட்டி போட்டு பிடிக்க வர சவுண்டுக்கும் அதே தட்டி போட்டு டேபிள்ல பிடிக்க வர சவுண்டுக்கு மேலே வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் திஸ் லேட்டர், பட் ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே பிள்ளை, ரைட். இந்த உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து நாங்கள் ஒரு விடயத்துக்கு வந்திருப்போம். ஏன்னா அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த வைப்ரேஷன் நிகழ்த்தப்படுது. அது அதர்வைஸ் இன்னொரு விதமா சொல்ல போனா என்ன வைப்ரேஷன் நிகழ்த்தியாக தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது. ரைட், இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நீங்க இப்போ இதுல பார்த்துருப்பீங்க. ஓகேயா? ரைட், அப்போ இதுல உங்களுக்கு ஒரு கிளியரா வந்துருக்கு இந்த வைப்ரேஷன்ஸுக்கும் சவுண்டுக்கும் இடையில வர ரிலேஷன்ஷிப். ஓகே, அப்போ எப்பவுமே இந்த சில எம்சிக்குள்ள எனக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்தா நீங்க ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கணும். சரி தானே? எப்படி பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிக்கணுமே, இந்த உங்களோட டெஸ்ட் பேப்பர்கள்ல இப்படியான கேள்வியும் இந்த எம்சிக்யூ பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. சில குழப்பறதுக்காக சில ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுக்கொண்டு அதுல இருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வாரத்துக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்ப இதை நீங்களுக்கு வடிவா பார்த்துக்கொண்டீங்கன்னா ஓகே சினஃப். ரைட், ஓகே. இப்போ இந்த சமரி என்னடா இன்றைக்கு பார்த்த விஷயத்துக்கு சமரி. முதலாவது சவுண்ட் என்னென்னு பார்த்துனாங்க. சவுண்ட் இஸ் a form of energy. So how can a sound produce? How can be a sound produced ன்னு பார்த்தீங்கன்னா by the vibration of a part of an object. ரைட், அப்போ அந்த வைப்ரேட்டிங் பார்ட் வைப்ரேட்டிங் பார்ட்டை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா we are going to list out some musical instruments. என்ன ரைட், ஏற்கனவே நீங்க கிரேட் 6ல இந்த மியூசிக்கும் சவுண்டு நாய்ஸை பற்றியும் நீங்கள் என்ன கேட்டுவீங்களா? அதனால அதுல இருந்து நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்களுக்கு போக போறோம். இப்போ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ற விஷயத்தை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? So now musical instruments produces music by vibrating different parts. According to the vibrating part, we can categorize musical instruments into three main groups. So first of all, we have to know what is the musical instrument. Musical instruments mean it can produce a produce sound in a rhythmic pattern.
மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றதை நாங்கள் எப்படி சிம்பிளா விளங்கப்படுத்தலாம் என்று சொன்னா அதாவது ஒழுங்கான அல்லது இனிமையான பிளசன்ட் சவுண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிளசன்ட் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுங்க. பிளசன்ட் சவுண்ட் தான் வி கேன் கால் மியூசிக். ஏன்னா அன்பிளசன்ட் சவுண்ட் நாங்கள் சொல்ல போறோம் நாய்ஸ் என்று சொல்ல போறோம். ஸோ அப்போ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த லெசனை. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொன்னா என்ன சொல்ல போனீங்கன்னா, அதாவது எங்களுக்கு என்ன அந்த என்ன எப்படி சொல்லலாம், இந்த ப்ளசண்டா இருக்கக்கூடிய when we are listening to a sound, it makes us pleasant, it makes us in a pleasant manner. அப்ப அப்படியான சவுண்ட்ஸ் தான் நாங்கள் மியூசிக்னு சொல்லலாம். அந்த மியூசிக்கை உருவாக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம சொல்ல போற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன செய்யணும், ஏதோ ஒரு பார்ட் வந்து அங்கே வைப்ரேட் பண்ணியே ஆகணும். அப்போ வைப்ரேட் பண்றதால அங்கே இருந்து என்ன செய்யக்கூடியா இருக்கும், இட் கேன் ப்ரொடியூஸ் மியூசிக் or sound. According to the vibrating part, we can categorize musical instruments into 3 main groups. அப்ப அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைப்ரேட்டிங் பார்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கல என்ன, அதை நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றோம். வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஸ்ட்ரிங் தான் வைப்ரேட் பண்ண போகுது. ஸ்ட்ரிங் மீன்ஸ் மெல்லிய இலைகள், மெல்லிய இலைகள் அல்லது கம்பிகள் அல்லது நேர்கள், நேர்கள் என்று கூட சொல்லலாம். அப்ப அந்த அப்படியான இதை நாங்கள் பொதுவாக கர்நாடிக் மியூசிக்கோ ஈஸ்டர்ன் மியூசிக்ல இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்ற டெஃபினிஷன் வேறு, அதை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ற விதம் வேறு. பட் இன் சயின்ஸ் நாங்கள் இதை 3 வகையாகத்தான் பிரிக்க போறோம் அக்கார்டிங் டு த வைப்ரேட்டிங் பார்ட். அப்ப மியூசிக்ல படிக்கிற பிள்ளைகள் மியூசிக்ல வேற விதமா நீங்க பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப நாங்கள் இந்த on the basis of science concept, musical instruments can be categorized into three groups. Okay, ஒன்று வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுங்க. வைப்ரேட்டிங் பார்ட்ஸ் சொன்னா அங்க என்னவா இருக்க போகுது, ஸ்ட்ரிங் தான் இருக்க போகுது. இதை நீங்க வேணும்னா நரம்பு கருவிகள், இலை கருவிகள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கள் மியூசிக்ல. தென் அடுத்தது சொல்ல போனோம்னா வைப்ரேட்டிங் மெம்பரேனஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்ப அங்க வந்து ரெண்டாவது வந்து வைப்ரேட்டிங் மெம்பரேன்ஸ் தான் அங்க வர போகுது. மெம்பரேன்ஸ் வந்து வைப்ரேட் பண்ணப்பட போகுது. மெம்பரேன்ஸ் சொல்றது என்ன, மெல்லிய மென்சவ்வு, இட் மே பி ஸ்கின். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின் ஃபாயில் பட்டி காட்டின அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா தானே என்ன அந்த அதுலயும் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு மெல்லிய ஒரு சின்ன இது மாதிரி உண்டு, அதுல இந்த போர்ட்ல கட்டியிருந்தேன் சின் ஃபாயில் மாதிரி. அப்ப அந்த ஃபாயில் அதுல பாத்தீங்கன்னா அது வந்து என்ன அங்க ஒரு மெம்பரேனா தொழிற்பட்டிருக்கு. ஏன்னா உங்களோட என்ன மிருதங்கம், தப்லா, உங்களோட தவில், என்ன உடுக்கையா, இப்படியான இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மெம்பரேன்ஸ் தான் அங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். when you are tapping the membrane, it can produce different type of sound. Then the vibrating air columns. Air columns means அங்க ஏர் காற்று தான் நாங்கள் அதிர்கின்ற பகுதியா இருக்க போகுது. இதை நாங்கள் நீங்க தமிழ்ல சொல்லிக்க துளை கருவிகள் சொல்லுவீங்க. பட் நாங்கள் சயின்ஸ்ல கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் வைப்ரேட்டிங் ஏர் கொலம்ஸ் தான் சொல்லுவோம். இஃப் யூ டேக் அண்ட் ஃப்ளூட், என்ன ஃப்ளூட்டை நீங்க எடுத்து பிளே பண்ணும் போதும் பிளேட்டுக்கு வந்து நீங்க என்ன செய்ய, காற்று தான் ஊதுறீங்க. காற்றை ஊதிக்கல அந்த ஃப்ளூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரும் சேர்ந்து வைப்ரேட் ஆகுது. அவங்களுக்கு அந்த அதுல பாத்தீங்கன்னா ஃப்ளூட்ல தேர் ஆர் சம் ஹோல்ஸ். இட் ஹேஸ் 7 ஹோல்ஸ் ஐ திங்க். அது 7 ஹோல்ஸ் இருக்கு அன்னைக்கு. அந்த 7 ஹோல்ஸ் கூட அந்த 7 இதுகளே தரக்கூடியது என்ன உங்களுடைய அந்த என்ன சொல்லுவீங்க சார், ரீகம பத நீ என்று சொல்லக்கூடிய அந்த 7 ஸ்வரங்களையும் தரக்கூடியதாக அது அமைக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி தான் நாதஸ்வரத்திலையும் 7 துளைகள் இருக்கும். அப்ப அந்த துளைகள்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா கைகளை வைத்து விடுவிக்கல உள்ளுக்கு அந்த குழாய்களுக்குள்ள இருந்து அதிர்கின்ற வழிநிழல் நிலத்தை மாற்றி அமைக்கின்றீர்கள். வழிநிழல் நிலத்தை மாற்றி அமைக்கும் பொழுது அதில் பிறப்பிக்கப்படுகின்ற ஒளியும் வித்தியாசப்படுகிறது, அது வேறுபடுகிறது. ரைட். அதனால அந்த தத்துவத்தை பயன்படுத்தி தான் என்ன செய்வார், இசைக்கருவிகள்ல என்ன இனிய இசை இசைக்கப்படுகிறது. இப்ப இந்த 3 அடிப்படைகள் எங்களிடம் காணப்படுகிறது. ஒன்று அதிர்கின்ற நேர்கள் அல்லது அதிர்கின்ற இலைகளை கொண்ட இசைக்கருவிகள். in your first column, right, I showed this in your first column. அடுத்தது வைப்ரேட்டிங் மெம்பரேன்ஸ் கொண்ட உபகரணங்கள் என்ன வைப்ரேட்டிங் மெம்பரேன். ஸோ மென்சர்வ்னு சொல்றோம். என்ன மெம்பரேன்ஸ்ன்றது இங்கிலீஷ் வேர்ட், மென்சர்வ் இஸ் தமிழ் வேர்ட். ஓகே. அடுத்தது வைப்ரேட்டிங் ஏர் கொலம்னு சொல்றோம். வைப்ரேட்டிங் ஏர் கொலம். சரி, வைப்ரேட்டிங் ஏர் கொலம் அங்க காற்று தான் உள்ளே இருந்து அதிர போகிறது.
இப்போ இந்த 3 அடிப்படைகள்லாம் நாங்கள் உங்களோட இந்த இசைக்கருவியில் உங்களோட நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? இது சம்பந்தமா நீங்கள் என்ன செய்யலாம்னு நிறைய அசைன்மெண்ட் சில உங்களுக்கு திறந்திருப்பீங்க. இதுல அங்க என்ன விஷயத்தை பார்க்கலாம்னு சொன்னா, இப்போ இது ஹவு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஆர் ஹவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்ஸ் ஆர் ஃபார்ம், அதை பற்றி கொஞ்சம் பண்ணோம்னா நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பட் யூ ஆர் இன் கிரேட் 7, ஸோ அங்கே நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அங்கே அங்கே அதுக்கு மேலே ஓரளவுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஐ கேன் சிம்பிளி சே, அதில் ஏன் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் எப்படி உருவாதுன்றதை நீங்கள் இந்த இஃப் யூ டேக் கிட்டார் வீடு கிட்டாரை ப்ளே பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ண போகிறோம், இதெல்லாம் அவர்கிட்ட கையை வச்சு டேப் பண்ணி கொண்டு இருப்பேன். என்ன இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மற்ற கையில் இருக்க ஃபிங்கர்ஸ் வந்து இது இருக்க அந்த ஸ்ட்ரிங்ஸை அவன் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கையால் அமர்த்தி கொண்டு தான் ப்ளே பண்ணலாம். இதில் இருக்க ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த வைப்ரேட்டிங் பார்ட்டுன்ற லென்த்தை மாற்றணும். இவ்வளோ நீங்கள் இவ்விடத்துல கையை அமர்த்திக்கல, இவ்விடத்துல கையை விரலால் அமர்த்திக்கல, இவ்வளோ பகுதியும் மட்டும்தான் என்ன செய்யும், வைப்ரேட் பண்ணும். கொஞ்சம் தள்ளி நீங்கள் கையை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பகுதியும் வைப்ரேட் பண்ணும். அப்போ இந்த நீங்கள் இப்போ இந்த விரல்களை அதில் பார்த்தீங்கன்னா 3-4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒவ்வொரு விரலை என்ன செய்வார், ப்ரெஸ் பண்ணி கொண்டு இருப்பார். அப்படி ப்ரெஸ் பண்ணிக்க என்ன செய்யறாருன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரிங்குண்ட வைப்ரேட்டிங் லென்த்தை மாற்றுறேன். இப்போ வைப்ரேட்டிங் லென்த்தை மாற்றிக்கல என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த வைப்ரேஷன் மாறுது. வைப்ரேஷன் மாறிக்கல ஃப்ரீக்வன்சி மாறுது. ஃப்ரீக்வன்சி மாறிக்கல அந்த பிச்சும் மாறுது. இதுதான் என்ன இது தொடர்பாக இது சொன்னால் திருப்பி உங்களுக்கு கிரேட் லெவலில் வரும். சரி, அப்போ நான் அதை பற்றி உங்களோட அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா? ரைட். அதே மாதிரி தான் வயலின் ஏன்னா அதே வருது, வீணை ஏன்னா இது பெஞ்சோ ஏன்னா ஜால் எல்லாமே என்ன இந்த வைப்ரேட்டிங் பார்ட் இருக்கு தானே, அதாவது ஸ்ட்ரிங். இங்கே வைப்ரேட்டிங் பார்ட்னு சொல்றது ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் மாற்றுறீங்க. யூ ஆர் பிளேயிங் திஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், யூ ஆர் சேஞ்சிங் த லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். That's why you can in this manner you can produce the different types of the music or different pitch of music or different pitch of sound. Right here, right, இப்ப பாப்போம் இங்க இந்த செகண்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். செகண்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க வைப்ரேட்டிங் பார்ட் என்ன, இந்த மெம்பரேன்ஸ். இந்த மெம்பரேன்ஸ் தான் இங்க வைப்ரேட்டிங் பார்ட்டா இருக்கு. ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் அதே மாதிரியான சில டெக்னிக்ஸ் நாங்கள் பார்ப்போம். இதில் உடுக்கியா காட்டில இது ஒரு உடுக்கியான்னு வைங்களேன், இல்லை டொல்கி. ஏன்னா இந்த டொல்கியை ப்ளே பண்ணிக்கல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா இதில் என்ன இருக்கும்னு சொன்னால் அதில் என்ன அந்த இதை இழுத்து கட்டுறதுக்கு இதில் வேறு மேர்கள் மாதிரி கட்டியிருக்குதான். ஏன்னா இது மேலே இருக்கிற ஸ்கின், இதுதான் உங்களோட தபையிலா. இந்த தபையிலால பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கின் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்கின் அது வந்து பதப்படுத்தப்பட்ட ஒரு அனிமல் ஸ்கின். அதுதான் நீங்கள் போட்டிருப்பீங்க. இதில் என்ன செய்யணும்னா இப்போ அதில் கொள்ளுவி கட்டியிருப்பீங்க. இதுவும் அனிமல்ட ஸ்கில் தான் வேர்கள்னு சொல்றது. ரைட்டா? இதே நாங்கள் என்ன செய்யலாம்னா டைட் பண்ணோம்னு சொன்னால் இந்த மெம்பரேன் வந்து டைட் ஆகும். மெம்பரேன் டைட் ஆகிக்கல அப்போ அதில் தட்டைக்கு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஏன்னா அப்போ வர சவுண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அதாவது பிஷ் கூடின சவுண்டாக இருக்கும். இதை லூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு டைப்பான சவுண்ட் வரும். இந்த வேறு இதில் பாருங்கன்னா இந்த வேர்களுக்கு இடையில கட்டைகளை வச்சு வேறு என்ன செய்யிருக்காருன்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கட்டைகளை வைக்கல செய்யும் இந்த வேர் டைட் பண்ணப்படும். சரிதானே? ரைட்டா? அப்போ டைட் பண்ணப்படையில இந்த வேர்கள் டைட் பண்ணப்படையில மெம்பரேன்ஸ் என்ன செய்யப்படும், இழுக்கப்படும். மெம்பரேன் இழுக்கப்படையில அதில் தட்டைகளை வித்தியாசமான சவுண்ட் கொண்டு வரும். அப்போ இந்த டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் பிச் ஆஃப் சவுண்ட் உருவாக்க போகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மெம்பரேன்ஸ் டென்ஷனை நீங்கள் மாற்றுறீங்க. டென்ஷன்ன்றது அதில் இருக்கக்கூடிய அதை இழிவிசை. நீங்கள் வேற டைப் பண்ணீங்கன்னா சரி ஸ்கின் வந்து இழுபடும். ஸ்கின் இழுபடைக்கல தட்டைக்கு வர சவுண்ட் வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்டாக இருக்கும். ஓகேயா? சரி சரி அப்படி ஓகே ரைட். அதே மாதிரி இங்கே பாருங்க, இதை ஏற்கனவே சொல்லிட்டு இதெல்லாம் கூட ஃப்ளூட் பாருங்க, துளைகள் இருக்கு. இந்த துளைகளில் என்ன செய்யறாரு அவர் கைகளை என்ன அமர்த்தி விடுவிக்கல என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ள இருக்கிற ஏக்குளத்தின் லென்த் வந்து மாற்றப்படுது. ஏக்குளத்தின் லென்த் மாற்றப்படுது. அதுக்கேற்ற வகையில் அங்கே சவுண்டும் என்ன செய்யப்படுது, ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்டாக வருது, இல்லை டிஃப்ரெண்ட் பிச் ஆஃப் சவுண்டாக வருது. பாருங்க எல்லா பார்த்தீங்க எல்லா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சிம்பிளாக சொல்லலாம். ஏன்னா வைப்ரேஷன் ஏக்குளம் ரைட் எல்லாத்துலேயும் பாருங்கன்னா அந்த துளைகள் இருக்கும். இப்போ செக்ஸோஃபோன் என்ன செக்ஸோஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த அமைப்பு இருக்கு. ட்ரம்பெட் என்ன ட்ரம்பெட்ல எல்லாம் இந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன்ஸ் இருக்கு. ரைட்? இது எல்லாமே பார்த்தீங்க ரைட். ஓகே, இப்போ இது வந்து என்ன எங்களோட 3 டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்தோம். சரிதானே? ரைட். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட். ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் மீன்ஸ் சவுண்ட் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ண போகுது.
என்ன சவுண்ட் ஒரு இடத்துல இன்னொரு ட்ராவல் பண்றதா தான் we can hear the sound, right? இப்போ நாங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்கிறோம், I am calling you, என்ன I am calling, when I am calling you, என்னுடைய vocal cord vibrate பண்ணுது. சரி, என் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய vocal cords vibrate பண்ணுது. vocal cords vibrate பண்ணிக்க அங்கே சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அந்த சவுண்ட் என்ன செய்யுது, யாரால அப்படியே டிராவல் பண்ணி வந்து உங்களோட காதுகளை வந்து அடையுது. ஏன்னா காதுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த டிம்பனிக் மெம்பரேன் அதுக்கு ஏற்ப என்ன செய்யுது, வைப்ரேட் பண்ணுது. என்ன அந்த டிம்பனிக் மெம்பரேன் வைப்ரேட் பண்ணி அந்த வைப்ரேஷன் என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா அந்த ஆசிக்கிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த பாண்ட்ஸ், ஸ்மால் பாண்ட்ஸ், வெரி டைனி பாண்ட்ஸ் இன்சைட் த இயர், அதன் ஊடாக அது என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஆம்பிளிட்யூட் பண்ணப்பட்டு அதனுடைய அதுக்கு காதுக்குள்ள போய் அவங்களுக்கு அது ஹியரிங் மெக்கானிசம் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அது பாடத்துல அப்போ என்ன நடந்தது, அங்கே சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. வந்து நான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண இடத்துல இருந்து உங்களோட இயர் வரைக்கும் அந்த சவுண்ட் வந்து என்ன செய்யுது, ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த சவுண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்றது தான் நாங்கள் என்னன்னு சொல்றது, என்ன ப்ரொபகேஷன், ரைட்? ஸோ நான் ஒரு கேள்வி கேட்கறவங்க, இப்போ நீங்க ஸ்பேஸ்ல நிற்கிறீங்க, கற்பனையில பார்க்க நீங்க ஒரு ஸ்பேஸ்ல நிற்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல கூட ஃப்ரெண்ட் நிற்கிறேன், ஏன்னா இப்போ நீங்கள் கத்தி கூப்பிட்டாலும் என்னதான் செய்து கூப்பிட்டாலும் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அந்த சத்தம் கேட்குமா என்று கேட்டா இல்லை. ஏன்? பிகாஸ் தேர் இஸ் நோ மீடியம். அங்க ஏர்ல அங்க போய் ஸ்பேஸ்ல போய் நின்று பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே இல்லை, வெக்யூம் தானே அங்க. ஏன்னா அப்ப அங்க சவுண்ட் போடுறதுக்கு என்ன இல்லை, ஒரு மீடியம் இல்லை. அப்ப பக்கத்துல நீங்க என்னதான் கத்தி குளறி கூப்பிட்டாலும் என்ற பக்கத்துல நிக்கிறவருக்கு அந்த சத்தம் கேட்காது. இப்ப ஸ்பேஸ்ல நிக்கல என்ன செய்யறோம், தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன செய்யணும், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பார்த்து தான் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஸ்பேஸ் என்று சொல்றது அந்த ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் இந்த விண்வெளியில சஞ்சரிக்கிறார்கள் வைக்கணும் தானே. ஏன்னா அந்த இதுல ரிசர்ச் பண்றார்கள், இந்த சேட்டலைட்ஸ் ரிப்பேர் பண்றார்கள், அவையெல்லாம் என்ன செய்ய பண்ண தங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பார்த்து தான் கம்யூனிகேட் பண்ணாங்க. பக்கத்துல நிப்பார் அவர்கிட்ட ஃப்ரெண்ட், பட் ஹி கான்ட் கால் ஹிம். ஏன்னா அவரை கூப்பிட்டு கதைக்கவோ செய்யல, அது அவ்வளவுக்கு அங்கே சவுண்ட் போக முடியாது. அப்போ ஸோ தேர் இஸ் அ மீடியம் நீட் டு ப்ரொபகேஷன் ஃபார் த நீட் ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட். அதுதான் அடுத்தா சொல்லப்போம். அதுக்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. சரி, அதை நாங்கள் ஒரு சின்ன வீடியோ ஷோ பார்த்து நாங்கள் அதை அந்த இதை முடிக்கலாம். அப்புறம் நாங்கள் இதை திருப்பி இருக்கிறோம், நான் உங்களை ஃபர்தராக என்ன செய்யணும்டா இதுலேருந்து கொஞ்சம் உங்களை அங்கே பிடிக்கணும் போகிறேன். சரி தானே பிள்ளை? ஓகே ஓகே. இப்போ இதில் பார்த்துட்டு ஒரு பெல்ஜார் இருக்குது. ஏன்னா இந்த பெல்ஜார் வந்து வெக்யூம் பண்ணக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணியிருக்கு. சரிதானே? ரைட். அப்போ அந்த வெக்யூம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த செட்டப்பில் உள்ளுக்கு ஒரு எலக்ட்ரிக் பெல் இருக்கு. அந்த எலக்ட்ரிக் பெல் வந்து ரிங் பண்ணி கொண்டு இருக்கு. சரிதான்? எலக்ட்ரிக் பெல் வந்து ரிங் பண்ணும். இப்போ உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் பெல் ரிங் பண்ணிக்கல அந்த சவுண்டை எங்களால் கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மட்டும் சொன்னால், அந்த பேரங்க அந்த பெல் ஜாருக்கு கீழே என்ன ஒரு வேக்யூம் பம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கணும். அப்போ வேக்யூம் பம்ப்ஸ் என்ன செய்யறீங்க சொன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கள, அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்களா, வேக்யூம் பம்ப் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, அதுல அந்த பெல்ஜாருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஏரையும் வந்து சக் பண்ணி வெளியில எடுத்துரும். சக் பண்ணி வெளியில எடுத்தா இப்ப அந்த பெல்ஜாருக்குள்ள என்ன இருக்காது, மீடியம் இருக்காது. இப்போ பெல்ஜாருக்கு மீடியம் இருக்குன்னு சொன்னா அங்க பெல் ரிங் பண்ணி கொண்டிருக்கும், பட் யூ கான்ட் ஹியர் த ringing of sound, ringing sound of the bell, electric bell. Okay. Now you observe you watch the video clip. Sound needs a medium to travel. The medium can be a solid, liquid, or gas. For example, a doctor uses a stethoscope to hear the sound of her heartbeat. Here the medium of propagation is a solid. Can you think of any example where the medium is a liquid? When you place your ears close to the surface of water, you will still be able to hear the sound from bodies or objects inside. Yes, this is an example where the medium is a liquid. And air is the most common medium through which the sound travels. And air, as we know, is gaseous. What is a vacuum? Vacuum is a space void of any matter. It means that it's a space that does not have any matter. For us humans, it's practically impossible to find or create 100% vacuum. But is there any place which comes close to a vacuum? Yes, the outer space is the closest approximation to a perfect vacuum. This is the reason why we are unable to hear any explosions from stars or planets here on Earth. As outer space is almost a vacuum, the sound from these explosions cannot travel to us. Let us see one experiment. Here we have an electric bell jar. A bell jar is a glass jar whose shape is similar to that of a bell.
So we have a glass jar in which electric bell is fixed with the help of a cork. We call it an electric bell because it requires electrical energy to work. This bell is connected to an external battery and key. The glass jar also has a vacuum pump attached to the bottom. When we close the key, the current starts to flow and the hammer starts to strike the gong and continues to do so. We hear the sound clearly. Now we start pumping the air out of the glass jar through the vacuum pump. Is the sound getting louder or is it getting fainter? Yes, the sound is getting fainter. We see that as the amount of air is reducing in the jar, the intensity of sound is decreasing. Although we can see the hammer striking the gong, the sound we hear is very feeble. This is because we create a vacuum inside of the glass jar when we remove the air out. Note that earlier we said that we cannot create 100% vacuum. Hence we cannot remove all the air from the glass jar. So there will be some soft sound that we will be able to hear. We can also perform the same experiment using an alarm clock. Instead of the electric bell, we place ringing alarm clock inside the glass jar. We don't need battery and key in this case. Initially, we will hear the sound of an alarm. But when we try to pump the air out of the jar, the intensity of sound will get lower and the sound will get fainter. Note here that the alarm clock should be chosen in such a way that it can easily pass through the opening of the glass jar. Let us do one more experiment which you can perform at home. Take an empty glass and a cell phone. Keep this cell phone in an empty glass. Ask someone to give you a ring on this phone. What do you notice? Yes, you will hear the sound loud and clear. Now if you put your hands around the open face of the glass like this and try to suck the air from the glass, do you ரைட். இப்போ அதில் வீட்டில் நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பாட்டில் ஆஃப் பெரிய பாட்டில் ஒன்று எடுக்க ஒரு ஜாம் பாட்டில் ஒன்று எடுக்க போகிறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் வேணும்னா சின்ன என்ன வைக்கலாம், ஒரு மொபைல் ஃபோன், என்ன மொபைல் ஃபோனை வச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ரிங் பண்ண விட்டு அந்த சவுண்டை கேட்கலாம். பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த பொட்டிலுண்ட வாயில் நீங்கள் என்ன உங்களோட வாயை வச்சு உள்ள சக் பண்ணீங்க, அதாவது உள்ளுக்கு இருக்க யாரோ உள்ள சக் பண்ணி எடுப்பீங்க. என்ன உள்ளுக்கு இருக்க யாரோ முடிவில் சக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த மீடியம் வந்து இல்லாமல் போயிடும். மீடியம் இல்லாமல் போய்க்கல என்ன நடக்கும், இந்த சவுண்டை உங்களால் கேட்கலாம போகும். ரைட்டா? இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் நாங்கள் இப்போ வீடியோ கிளிப்பில் பார்த்தோம். ஓகேயா? ரைட். இப்போ டைம் வந்து எங்களை நெருங்கிட்டது. ஆகவே நாங்கள் இந்த பாடத்தை உடத்தோட நிறைவு செய்து கொண்டு இப்போ நாங்கள் சரி எங்களுடைய தொடர்ச்சியான எங்களோட தொடர்பு உங்களுக்கு நான் நேற்று உங்களோட இதில் காய்ச்சி நான்